வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி தயிர் சாதம், கூழ், கஞ்சி இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பச்சை மிளகா புளி தொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க எங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தில் போய் பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கிட்டு புளி மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் எங்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெண்டைக்காய் பறிச்சிட்டு வெண்டைக்காய் கறி செஞ்சு காமிச்சேன். அது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காயும் செஞ்சு காமிச்சேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னாக்கா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம எவ்வளோ தான் நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கினாலும் நம்ம வீட்டில் காய்க்கிற காய்கறியை பறித்து சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கள் ஊர் சந்தையில் நாங்கள் இந்த செடிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். கட்டு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய செடிங்க இருக்கும். அதில் நம்ம கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஊனி வச்சோன்னா நல்லா வரும். இதில் என்கிட்ட 2-3 வெரைட்டி பச்சை மிளகாய் இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இது ஆடி மாதங்க. ஆடிப்பட்டம் விதைக்கிறதுக்கு கொடி வகை விதையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அதை நான் வீடியோவாக போடுறேன். பாருங்கள், இன்னொரு வகை மிளகா சொன்னால இது திண்டுக்கல் மிளகான்னு சொல்லுவோம். இது நம்ம சமையலை விட மோர் மிளகா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு வெரைட்டி எங்கள் தஞ்சாவூர் குண்டு மிளகா இது தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் மோர் மிளகாய்க்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சமையலை விட. இதை நம்ம முத்த விட்டு பழுக்க வச்சோம்னா நம்ம மசாலாவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு நீட்ட மிளகா வச்சு தான் நான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு புளி மிளகா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். மிளகாய் பறிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டேன். இப்போ இதோட காம்பெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். நம்ம உடைச்சிட்டு நம்ம அடுத்தது கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதம், பழைய சாதம் அது கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை சில பேர் முழுசாகவே செய்வாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி செய்வேன். ஏன்னா ஒரு பீஸ் ஒரு சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகா வேகிற அளவுக்கு. இதுக்கு ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு. நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் சூடு வந்துருச்சு. இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாயை நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கிடுவோம். அது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் நைஸ் உப்பு கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே நம்ம புளி தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுருவோங்க. பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வெல்லத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா புளி வற்றி வெந்துருச்சுங்க மிளகா. இப்போ இது நல்லா ஆறினோன்னு நம்ம ஒரு ஜாடியில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஜாடியில் மாற்றிக்கலாம். நீங்கள் பிக்கிள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டிஃப்ரெண்ட்டான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.